ஹல்லேலூயா! ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமை தொடர்ந்து உங்கள் குடும்பங்களை நனைக்கட்டுமே. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தை 19 முதல் வாசித்து பார்த்தோம் என்று சொல்லப்போனால், யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை சீடர்கள் மூடி வச்சாங்க. அதுக்கிடையில இயேசு வந்திருந்தார், உங்களுக்கு அமைதியும் சொன்னார். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அஞ்சி நம் வாழ்க்கையில சில கதவுகளை, சில திரைகளை போட்டு வைத்திருக்கிறோம். அதுக்குள்ள இயேசு வராருங்க, உங்களுக்கு அமைதியும் சொல்றாரு. இது இயேசுவை பார்த்த உடனே ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆண்டவரை பார்த்தாங்க, சந்தோஷம் கிடைச்சிச்சு. ஆகவே இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும். நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம் குடும்பத்துக்கு, நம் திருச்சபைக்கு இந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். அன்பர்களே, இந்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதி உங்கள் உள்ளறையை நினைக்க ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே நீங்களும் ஜெபியுங்கள். நம் திருச்சபையை வழிநடத்த ஒரு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்க பேப்பல் கான்க்ளேவ் இந்த 7ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு திருத்தந்தை, உயிர்த்த ஆண்டவரை பயந்திருக்கின்ற சூழ்நிலையிலே, அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு திருத்தந்தை நமக்கு வேண்டும் என்று ஜெபிப்போம். என் மனசுக்குள்ள வரக்கூடியது, செயின்ட் ஜோசப் போல ஒருத்தர் வரணும். அந்த திருக்குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போனார். இயேசுவுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் பொழுது அவரை பத்திரமா எகிப்து நாட்டுக்குள்ளே கொண்டு போய் மறைத்து வைக்க எந்த தியாகத்தையும் எடுக்க தயாரானார். பழைய ஏற்பாட்டில் ஜோசப் இருந்தார். பஞ்ச காலத்திலே மக்களுக்கு உணவு கிடைக்க, செழிப்பான காலத்திலே எகிப்திலே உணவுகளை சேகரித்தார், பதுக்கி வைத்தார். இந்த புதிய ஏற்பாட்டிலும் ஒரு ஜோசப் எகிப்திலே நித்திய உணவாம் இயேசுவை பதுக்கி ஒளிச்சு வச்சிருந்தார். அந்த இயேசு மக்களுக்கு நித்திய உணவாக கிடைப்பதற்காக இன்று அந்த தூய ஜோசப், யோசேப்புடைய பரிந்துரை, அவருடைய வழிநடத்துதல் நம் திருச்சபைக்கு தேவை. அவருடைய பரிந்துரை நமக்கு தேவை. அவர் அந்த திருக்குடும்பத்தை நடத்தியது போல இன்று இந்த திருச்சபையை வழிநடத்த ஒரு திருத்தந்தை நமக்கு வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆகவே அன்பில் விசேஷமாக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வழிநடத்துதல், அந்த உயிர்ப்பின் காற்று நம் திருச்சபையில மீண்டும் வீச வேண்டும். ஒரு புதிய எழுச்சி மீண்டும் வர வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவர் தரக்கூடிய ஆனந்தம், ஆண்டவர் தரக்கூடிய விடுதலை, அவர் தரக்கூடிய பாதுகாப்பு வரக்கூடிய திருத்தந்தை வழியாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி ஆசையோடு ஜெபிப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் தியாகம் செய்து நீங்கள் ஜெபியுங்கள். நம் திருச்சபைக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் கிடைக்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள்.